அன்பிற்கினியவர்களே, விண்ணகமும் மண்ணகமும் தலைவணங்கும் நற்கருணை நாதரின் திருப்பாதத்திலே நாம் இருக்கிறோம். இன்றைய நவீனம் நம்மை ஓட வைக்கிறது. கடிகாரம் உள்ளோடு போட்டியிடும் நம் வாழ்வு. மனித மனம் உடனே வேண்டும், இப்பொழுதே வேண்டும் என்ற அவசரத்திலும் பதற்றத்திலும் தவிக்கிறது. இந்த அவசர நவீன உலகில் பல சுமைகளோடு பதற்றத்தோடு இருக்கும் நம்மை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். இந்த வார்த்தையை இன்று நமக்கு கொடுக்கிறார். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. ஆனால் மனித மனதின் அவசரம் பல வேளைகளில் நம்பிக்கையின்மையை உருவாக்குகிறது. ஆண்டவரிடம் நான் தொடர்ந்து கேட்கிறேன், கடவுள் என் ஜெபத்தை கேட்கிறாரா? ஏன் இந்த தாமதம் என்ற கேள்வி நம் ஆன்மாவை அலைக்கழிக்கிறது. ஆனால் ஒன்று, இறைவனுடைய அன்பு பரப்பளவில் அல்ல, ஆழத்தில் செயல்படுகிறது. மண்ணில் புதைக்கப்பட்ட விதை ஆரவாரமின்றி முளைக்கிறது. அதுபோல இறைவனின் அருளும் நம் வாழ்வின் ஆழத்தில் அமைதியாக செயல்படுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். நாம் காலத்தை கணக்கிடுகிறோம், ஆனால் இறைவன் தகுந்த தருணத்தை நமக்கு ஆயத்தம் செய்கிறார். எசாயா புத்தகம் அதிகாரம் 55 இறை வார்த்தை 9 இவ்வாறாக சொல்லுகின்றது: நிலத்தினின்று வானம் உயர்ந்து நிற்பது போல உங்கள் வழிகளை விட என் வழிகளும், உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் உயர்ந்திருக்கின்றன. இறைவன் நம்மீது காட்டும் அக்கறை மிக பெரிது. இறைவன் நம்மீது கொண்ட அன்பு மிக ஆழமானது. அன்பிற்கினியவர்களே, ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள், அவர் உன் உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவார் என்று இறை வார்த்தை சொல்லுகின்றது. அவசரம் கொள்ளாதே. இறைவனின் ஆழமான அன்பு நமக்கு சிறந்ததை செய்யும். நம்பிக்கை கொள். அனைவரும் கண்களை மூடிக்கொள்வோம். அன்பின் உறைவிடமே, எங்கள் மனதின் பதற்றத்தையும் எதிர்காலம் குறித்த பயத்தையும் இந்த நேரத்திலே உம்முடைய பாதம் சமர்ப்பிக்கின்றோம். உம்முடைய அருள் எங்களில் அமைதியாக ஆழமாக செயல்பட உம்மை வேண்டுகிறோம். எங்களின் நேரத்திற்கு அல்ல, உம்முடைய நேரமே சிறந்தது என்ற சிந்தனையை எங்களுடைய ஆன்மாவில் ஆழப்படுத்தும். அன்பு ஆண்டவரே, இத்தகைய சிந்தனையோடு இந்த மணித்துளிகளை உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீரே எங்களை ஆசீர்வதியும், தொடர்ந்து வழி நடத்தும். தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின்
வாழ்ந்திட துணை செய்வே தேவன கருணையிலே. அற்புதமாக என்னை படைத்தீர், தற்பர நீரே எமை மீட்டீர். அற்புதமாக எமை படைத்தீர், தற்பர நீரே எமை மீட்டீர். ரசகுணத்தில் எப்பொழுதும் வாழ் இறைவனானி, எத்தனை வழிகளில் உமதன்பை என்பித்தமை நீராட்கொண்டீர். அன்பின் தேவனர் கருணையிலே. கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும். கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும். கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவீர். இளமையின் பொழிவார் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வே. அன்பின் தேவனர் கருணையிலே. இறை இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இந்த உலகில் ஒவ்வொரு மனிதரும் ஏங்குவது ஒன்றே, அதுதான் அன்பு. நம்மை புரிந்து கொள்ளும் அன்பு, நம்மை ஏற்றுக்கொள்ளும் அன்பு, ஒருபோதும் நம்மை கைவிடாத அன்பு. மனித அன்பு சில நேரங்களில் மாறிவிடலாம், ஆனால் இறைவன் நம்மீது கொண்டுள்ள அன்பு என்பது ஒரு நாளும் மாறாத ஒன்றாக உள்ளது. கடவுள் நம்மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடே நம் மீட்புக்காக தம் ஒரே மகனை நமக்காக அனுப்பியது. நாம் பாவிகள் என அறிந்திருந்தும், நாம் பலவீனர்கள் என்பதை அவர் தெரிந்திருந்தும், கடவுளை பிரிந்து வாழ்பவர்கள் என்பதை அவர் உணர்ந்திருந்தும், நம்மை மீட்க தம் ஒரே மகனாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் நமக்காக அர்ப்பணிக்க செய்தார். அந்த கடவுளில் நாம் வேரூன்றி அவரை பற்றி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை தொடர அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமது கண்ணீர், கவலைகள்,
தோல்விகள், பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். ஏனெனில் அவரது அன்பு நம்மை குணப்படுத்த வல்லது. அவரது கருணை நம்மை புதுப்பிக்கும். அவர் நமது வாழ்வு முழுவதும் நம்மை வழிநடத்துவார். இந்த அன்பான இயேசுவை நம் இதயத்தில் பற்றி கொண்டு வாழ்நாள் முழுவதும் அவரை பின்தொடர வேண்டும் என்ற ஆவலோடு அனைவரும் இந்த பாடலில் இணைவோம். கொள்ள வேண்டும் இயேசுவே, உம்மை தொடர்ந்திட வேண்டும் இயேசுவே, உம்மை பற்றி கொள்ள வேண்டும் இயேசுவே, உம்மை தொடர்ந்திட வேண்டும் இயேசுவே. ஐயா, என் மகனுக்கு உயிர் பிச்சை தாரும். ஐயா, என் மகனுக்கு உயிர் பிச்சை தாரும் என்று உம்மை பின்தொடர்ந்த பெண்மணியைப் போல நானும் உம்மை பற்றி கொள்ள வேண்டும் இயேசுவே, உம்மை தொடர்ந்திட வேண்டும் இயேசுவே. அன்பே என் மகனே, எங்கெல்லாம் தேட. அன்பே என் மகனே, எங்கெல்லாம் தேட என்று உம்மை அள்ளிக் கொண்ட அன்னை மாறி போல நானும் உம்மை பற்றி கொள்ள வேண்டும் இயேசுவே, உம்மை தொடர்ந்திட வேண்டும் இயேசுவே. ராபீனி செல்லும் இடம் நானும் கூட வருவேன். ராபீனி செல்லும் இடம் நானும் கூட வருவேன் என்று குணம் அடைந்திட்ட குருடனை போல நானும் உம்மை பற்றி கொள்ள வேண்டும் இயேசுவே, உம்மை தொடர்ந்திட வேண்டும் இயேசுவே. ஐயா, உன் கருணைக்கு சிலுவை பரிசா. ஐயா, உன் கருணை
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: விதைப்பவர் உவமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறைவார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றிச் செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள், எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறைவார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்குரிய இறை சொந்தங்களே, நமக்கு மத்தியில் பிரசன்னம் கொண்டுள்ள நம் ஆண்டவர் இயேசு இப்போது வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியின் மூலமாக நம்மோடு ஆழமாக உரையாடுகிறார். இயேசு கூறிய இந்த விதைப்பவர் உவமையின் விளக்கமானது விதைப்பவரை பற்றியும் விளை நிலங்களை பற்றியும் விளைச்சலை பற்றியும் வெளிப்படையாக பேசினாலும் அவற்றையெல்லாம் கடந்து மிக ஆழமாக மனித இதயங்களை பற்றி பேசுகிறது. நம் ஒவ்வொருவரையும் ஒரு அர்த்தமுள்ள சுய ஆய்வை மேற்கொள்ள அழைப்பு விடுக்கிறது. இறைவனுடைய வார்த்தை வெறுமனே ஒரு செய்தியோ அல்லது தகவலோ அல்ல, மாறாக அது ஒரு விதையை போன்றது. ஒரு விதையின் இயல்பு என்ன என்று நமக்கு தெரியும். அதன் இறுதி நோக்கம் விருட்சமாவதும் கனி கொடுப்பதுமே என்பதையும் நாம் அறிவோம். ஆனால் அது விதைக்கப்பட்ட உடனேயே கனி தந்து விடுவதில்லை. முதலில் மண்ணுக்குள் புதைகிறது, மண்ணோடு தன்னை ஒன்றித்துக் கொள்கிறது, தன்னை உடைத்து புதிய உயிருக்கு வழிவகுக்கிறது. அதன் பின்புதான் வேரூன்றி வளர்ந்து செழித்து கனி தருகிறது. அதுபோலத்தான் இறை வார்த்தையும். இறை வார்த்தையாகிய இறைவனின் அளவற்ற அன்பும் நம் வாழ்வில் உடனடியாக வெளிப்புற மாற்றங்களை ஏற்படுத்த வருவது இல்லை. மாறாக நிலங்களாகிய நம் மனங்கள் முதலில் இறை அன்பை ஆர்வமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அன்பு நம் இதயங்களை தொட்டு அவற்றை உடைத்து புதுப்பித்து உள்ளார்ந்த உருமாற்றம் செய்யவே விதைக்கப்படுகிறது. நம் ஆண்டவர் நினைத்திருந்தால் 6 நாட்களுக்கு பதிலாக ஒரே நாளில் இந்த உலகம் முழுவதையும் படைத்திருக்கலாம். எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்த இஸ்ரவேலரை ஒரே நாளில் விடுவித்து 40 ஆண்டு பாலைவன பயணமின்றி நேராக வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கலாம். மனிதகுல மீட்புக்காக இதோ நம்முன் வீற்றிருக்கிறாரே அவருடைய ஒரே அன்பு மகன். அவரை மனுவுரு எடுக்க வைத்து 30 ஆண்டுகள் தயார் செய்து 3 ஆண்டுகள் பணி செய்ய வைத்து பின்பு பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு என எதுவுமே இல்லாமல்
ஒரு வார்த்தையில் உலகை மீட்டிருக்க அவரால் முடியும். ஆனால் அவர் அப்படி செயல்படவில்லை. ஏனெனில் கடவுள் அவசரமாக செயல்படுபவர் அல்ல, ஆழமாக செயல்படுபவர். நமக்கு உடனடி தீர்வை அல்ல, நிரந்தரமான நிலையான தீர்வை அளிப்பதற்காக அவருக்கே உரித்தான முறையோடும் காலத்தோடும் தொடர்ந்து செயலாற்றுகிறார். நமது பிரச்சனைகளையும் துன்பங்களையும் உடனடியாக அவசரமாக அவர் அகற்றிவிட வேண்டும் என நாம் விரும்புகிறோம். அவரோ, நான் உனக்காக ஆழமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். உன் துன்பங்கள் பலவீனங்களுக்கான நிரந்தர தீர்வை உன் மனதிலேயே உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறார். இன்றைய இறைவார்த்தை நிலங்களாகிய நம் மனங்களில் விழும் இறை வார்த்தைக்கு நாம் அளிக்கும் 4 விதமான பதில்களையும் பற்றி தெளிவாக வெளிப்படுத்துகிறது. ஒரு விதை எவ்வாறு விதைக்கப்படுதல், மண்ணுள் புதைந்து உருமாற வழிவகுத்தல், கனிதரல் என்ற 3 நிலைகளில் பயணிக்கின்றதோ, அதுபோல இறை வார்த்தையாகிய இறை அன்பும் முதலில் நாம் காது கொடுத்து கேட்கப்பட வேண்டும். பின்னர் அந்த இறைவார்த்தை நம் இதயத்துள் இருத்தி உணரப்பட வேண்டும். இறுதியாக நம்பிக்கையின் சாட்சியாக உருமாறி பயன் கொடுக்க வேண்டும். இறைவார்த்தை நம் காதோடு நின்றுவிட்டால் அது தகவலாக மட்டுமே இருக்கும். நம் இதயத்தை தொட்டால் அனுபவமாக உருமாறும். நம் வாழ்வில் வெளிப்பட்டால் கனியாக பயன் தரும். விதைக்கப்பட்ட வேகத்திலேயே நான் கனி தர வேண்டும் என நாம் சில நேரங்களில் அவசரப்படும் போது நம் மனங்கள் சில நேரங்களில் பறவைகள் போன்ற பிறரால் கவரப்படலாம். பாறை மீது விதைக்கப்பட்ட விதைகளைப் போல பயனற்று போகலாம். முச்செடி போன்ற பல மனச்சிக்கல்களில் மாட்டி தடுமாறலாம். மாறாக இறை அன்பு நம் மனங்களில் ஆழமாக செயலாற்ற நல்ல நிலங்களைப் போல அவரின் அன்பு நம் மனங்களில் வேரூன்ற நாம் அனுமதிக்க வேண்டும். இதோ நம்முன் இருக்கின்றாரே, நம்மை பார்த்து கேட்கின்றார். நான் எதிர்பார்க்கும் அறுவடை வெளிப்புறத்தை கடந்து உள்ளார்ந்த ஒன்று. என் அன்பினால் மாற்றப்பட்ட ஒரு இதயம், எனக்காய் புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, சோதனை மத்தியிலும் என் மீதான ஆழமான நம்பிக்கை, பிறருக்கு என் அன்பை வெளிப்படுத்தும் ஒரு விதமான புதிய வாழ்வியல். நம் ஆண்டவர் எல்லோரிடமும் 100 மடங்கு பயனை கேட்பதில்லை பிரியமானவர்களே, கட்டாயப்படுத்துவதும் இல்லை. 60 என்றாலும் சரி, 30 என்றாலும் சரி, தொடர்ந்து நம் நற்கருணை ஆண்டவரிடம் மன்றாடுவோம். உடனடியாக கனியை தேடும் அவசர மனத்தோடு அல்ல, அவரது அன்பும் வார்த்தையும் ஆழமாக நம் மனங்களில் வேரூன்ற இடமளிக்கும் உறுதியோடு. விதை விதைத்தவர் நம்மிடமிருந்து அக்களிப்போடு அறுவடை செய்யட்டும். அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில்
கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீரானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. சாரலில் நனைந்தாலே போதும் மின்னல்கள் நீங்கிடுமே, உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும் பின்வாசல் அடைந்திடுவே. உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும் மின்னல்கள் நீங்கிடுமே, உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும் பின்வாசல் அடைந்திடுவே. நான் என்றும் உன் சாயல் தானே, உன் கோவில் குடிகொள்ள நீவா. நான் என்றும் உன் சாயல் தானே, உன் கோயில் குடிகொள்ள நீவா. தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீரானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. நரம்பில் இணைந்தாலே போதும் சுகராகம் மீட்டிடுவே. உன் வார்த்தை கடலில் மிதந்தாலே போதும் யுகம் பல படைத்திடுவே. உன் பாச நரம்பில் இணைந்தாலே போதும் சுகராகம் மீட்டிடுவே. உன் வார்த்தை கடலில் மிதந்தாலே போதும் யுகம் பல படைத்திடுவே. எல்லாமே நீதானே இறைவா, என்னுள்ள நிறைவாக நீவா. எல்லாமே நீதானே இறைவா, என்னுள்ள நிறைவாக நீவா. தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீரானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. அன்பிற்கினியவர்களே, மனிதர்கள் பல நேரம் பலவற்றை மறக்கக்கூடியவர்கள். தன்னை அன்பு செய்தவர்களை, தனக்காக
உழைத்தவர்களை, தன்னை உயர்வாக மதித்தவர்களை, எண்ணியவர்களை, தனக்காக யாவற்றையும் துறந்து தியாகம் செய்தவர்களை, உதவி செய்பவர்களை, ஏன் தன்னை வளர்த்து ஆளாக்கி பெற்றெடுத்து இருக்கும் பெற்றோர்களை மறப்பவர்கள்தான் இந்த மனிதர்கள். ஆனால் என்றுமே ஒருபோதும் மறக்கக்கூடாத ஓர் அன்பு இவ்வுலகில் உண்டு. அவர்தான் நம்முன் வெண்ணிற அப்ப வடிவில் அன்பின் வடிவமாக வீற்றிருக்கிறார். இவரின் அன்பு வெறும் வார்த்தைகளில் வெளிப்பட்டது அல்ல. இவரின் அன்பு தியாகத்தின் செயல்களில் வெளிப்பட்டது. சிலுவையில் தொங்கியது இவரின் அன்பு. கருவிலே நம்மை அடையாளம் கண்டது இவரின் அன்பு. பாவிகளாகிய நம்மை மன்னித்தது இவரின் அன்பு. நம் துன்பங்களை சுமந்து புது வாழ்வை தந்தது இவரின் அன்பு. ஆம், ஆழம், அகலம், நீளம், எல்லை காணா இவ்வன்பை மறவாமல் சுவைப்போம். இவர் எத்துணை இனிவர் என பார்ப்போம். இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர் மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர் மரித்து தொங்கிடும் காட்சி மனதில் இல்லாதோ. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை அதிசய அன்பு, ஆழமகளம் நீளம் எல்லை காணா அன்பு, களங்கமில்லா அன்பு, கருணை சேரன்பு, களங்கமில்லா அன்பு, கருணை சேரன்பு, கல்வாரி மலை கண்ணீர் சொல்லிடும் அன்பு. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை கடலை விட பரந்த
பேரன்பு அன்னை மாறன்பெல்லாம் தீரையிடும் அன்பு மலை போல் எழுந்தென்னை வளைத்திடும் அன்பு மலை போல் எழுந்தென்னை வளைத்திடும் அன்பு சிலையென திறமையில் நிறுத்திடும் அன்பு இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர் மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர் மரித்து தொங்கிடும் காட்சி மனதில் நில்லாதோ இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. நல்லாயினே எம் இறைவா, எங்கள் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை 14ஆம் லியோ, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர் ஆகிய அனைவரும் உம் மந்தையாகிய இறை மக்களை நல்முறையில் வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல் வழிகாட்டியே எம் இறைவா, உம் திருப்பணிக்காக நீர் தேர்ந்து கொண்ட குரு மாணவர்களுக்காக வேண்டுகின்றோம். அவர்கள் தங்களின் உருவாக்க பயிற்சியிலே பெற்றுக்கொள்ளும் வகுப்புகளில் ஆர்வத்தோடு பங்கெடுக்கவும், வருகின்ற தடங்கல்களையும் சவால்களையும் திறம்பட கையாள வேண்டிய அருளை தாரும். மேலும் உம் திரு அவையை வழிநடத்த நல் வழிகாட்டுதல்கள் பெற்று இறையழித்தல் மிகுதியாக பெருகவும், பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஊக்குவிக்க வேண்டிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் ஊற்றாகிய எம் இறைவா, போர்களும் பூசல்களும் நிறைந்த இந்த உலகில் உலக தலைவர்கள் அனைவரும் வன்முறையை கைவிட்டு பேச்சுவார்த்தை மற்றும் அன்பின் வழியில் அமைதியை ஏற்படுத்த உழைக்க வேண்டுமென்றும், ஏழை எளியவர் ஒடுக்கப்பட்டோர் ஆகியோரின் குரலுக்கு செவிசாய்த்து அனைவருக்கும் சமநீதியும் உரிமையும் கிடைக்கச் செய்யும் தலைவர்களாக அவர்கள் திகழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒளியாம் இறைவா, எம் மாத தொலைக்காட்சி குடும்பத்திற்காக மன்றாடுகிறோம். இந்த மகத்தான ஊடகப் பணியின் வழியாக உமது நற்செய்தியை உலகின் பல மூலைகளுக்கும் கொண்டு செல்லும் எம் அருள் பணியாளர்கள், நிர்வாகத்தினர், மேலும் அனைத்து பணியாளர்களையும் உமது திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களின் கடின உழைப்பை ஆசீர்வதித்து சோர்ந்து போகாத மன உறுதியையும் நிறைவான உடல் நலத்தையும் இவர்களுக்கு அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கலக்கம் கொள்ளாதே, கடல் கடந்து செல்லும் பொழுதில் உன்னை அன்பில் நினைத்தாரே, அள்ளி அணைத்தாரே. கடவுள் உன்னை மறப்பதில்லை, கலக்கம் கொள்ளாதே, கடல் கடந்து செல்லும் பொழுதில் உன்னை அன்பில் நினைத்தாரே, அள்ளி அணைத்தாரே.
அன்பில் இணைத்தாரே, அள்ளி அணைத்தாரே. பகைவர் உன்னை தாக்கும் போது கோட்டை அரணாவார், பள்ளத்தாக்குகள் கடக்கும் போதும் தோளில் சுமந்திடுவார். பகைவர் உன்னை தாக்கும் போது கோட்டை அரணாவார், பள்ளத்தாக்குகள் கடக்கும் போதும் தோளில் சுமந்திடுவார். பசுமை நிறைந்த புல்லின் வெளியில் நிதமும் அழைத்திடுவார். பசுமை நிறைந்த புல்லின் வெளியில் நிதமும் அழைத்திடுவார். பாலும் தேனும் ஒளியும் காணா தேசம் நடத்திடுவார், தேசம் நடத்திடுவார். கடவுள் உன்னை மறப்பதில்லை, கலக்கம் கொள்ளாதே. கடல் கடந்து செல்லும் பொழுதில் உன்னை அன்பில் நினைத்தாரே, அள்ளி அணைத்தாரே. கடவுள் உன்னை மறப்பதில்லை, கலக்கம் கொள்ளாதே. கடல் கடந்து செல்லும் பொழுதில் உன்னை அன்பில் நினைத்தாரே, அள்ளி அணைத்தாரே. நற்கருணையில் வீற்றிருக்கும் எம் அன்பு ஆண்டவரே, உமது இறை பிரசன்னத்தின் முன் பணிவோடு மண்டியிட்டு நிற்கும் இந்த வேளையில் எங்கள் இதயங்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரே, மனிதர்களோ முகத்தை பார்க்கின்றார்கள், ஆனால் நீர் அகத்தை பார்க்கின்றீர் என்பதை நாங்கள் திருவிவிலியத்திலே வாசிக்கிறோம். எங்கள் பலவீனங்களையும் கண்ணீர்களையும் ஏக்கங்களையும் சொல்ல முடியாத வேதனைகளையும் அறிந்திருக்கும் நீர் அமைதியாகவும் ஆழமாகவும் எங்கள் வாழ்வில் செயல்படும் இறைவன் என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, பல நேரங்களில் நீர் மௌனமாக இருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் கூக்குரலுக்கு பதில் தாமதமாகிறது என்று எண்ணுகிறோம். ஆனால் எசேயா 55 இறைவார்த்தை 8 கூறுவது போல, என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்று நீர் கூறுகிறீர். எங்கள் அவசரத்தை விட உமது அன்பு ஆழமானது, எங்கள் திட்டங்களை விட உமது திருவுளம் நிறைவானது. ஆகவே உமது இறை திருவுளத்தை நம்பும் நம்பிக்கையையும் உமது செயல்பாட்டை உணரும் ஆன்மீக கண்களையும் எங்களுக்கு தந்தருளும். நற்கருணையில் வீற்றிருக்கும் எம் அன்பு ஆண்டவரே, சோதனைகளில் நம்பிக்கையை இழக்காமல், துன்பங்களில் மனம் தளராமல், இருளிலும் உமது ஒளியை எதிர்நோக்கி வாழும் இறையருளை எங்களுக்கு தந்தருளும். இந்த நேரடி நற்கருணை ஆராதனையில் பங்கெடுக்கும் அனைவரையும் உம்மிடம் ஒப்புக்கொடுக்கிறோம். அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்தும். அவர்களின் எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். அனைத்தையும் உம்முடைய ஆழமிக்க இறை செயலாற்றலால் நிறைவேற்றித் தாரும். ஒவ்வொருவரின் வாழ்விலும் உமது ஆழமான அன்பு செயல்படுவதாக.
உமது வார்த்தையை உலகெங்கும் மாதா தொலைக்காட்சி வழியாக கொண்டு போய் சேர்க்கும் அனைத்து அருட்பணியாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் இந்த இறைப்பணிக்கு ஜெபத்தாலும் பொருளுதவியாலும் தாங்குகின்ற அனைத்து உபகாரிகளையும் ஒப்புக்கொடுக்கிறோம். அவர்களை ஆசிர்வதியும். அவர்களுக்கு உமது இறை அன்பையும் இறை ஆற்றலையும் தந்து வழிநடத்தும். உம்முடைய அன்பு ஆழமானது, நிறைவானது, நம்பிக்கை தரக்கூடியது என்பதை நாங்கள் எந்நாளும் உணர்ந்து வாழ அருள் தாரும். ஆமேன். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்பிற்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.